வெயிட் லாஸ் அப்படிங்கிற வேர்டை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன். ஏன்னா நான் வெயிட் லாஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ஹெல்த் இஷ்யூ வருது, இல்லைனா ஃபேமிலியோட சுச்சுவேஷன் சரியில்லாத மாதிரி ஆகிடுது. இனிமேல் வெயிட் லாஸுக்கு நம்மளாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம், அதுவே குறைஞ்சா குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி தான் டிசம்பரில் 68 கேஜிஸ் வரணும்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நினச்ச மாதிரியே 68 கேஜிஸ் வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூவால் மறுபடியும் 70 கேஜிஸ் வரைக்கும் கெயின் ஆகிடுச்சு. அதனாலேயே இனிமேல் வெயிட் லாஸுங்கிற ஒன்று வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வர்றதுக்கே 6:15 கிட்ட ஆகிடுச்சு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததால் இன்ஸ்டண்ட்டாக காரப்பொரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்மளுக்கு தேவையான பொரியும் சேர்த்து கிளறணும் அப்படின்னா சூப்பரான காரப்பொரி ரெடி ஆகிடும். கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிட்டேன், அதனால் ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் அதை தான் எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.